subscribe to his channel. Like to his channel. தேங்க்யூ. சரியான வெயில். சரி ஒரு வாக்கிங் போவோம் அப்படி சொல்லி வலிக்கிட்டேன். இப்போ மணி வந்து இங்கே இரவு 8 மணி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பகல் மாதிரியே இருந்தது. ஏன்னு சொல்லிச்சுன்னா அன்றைக்கு செட்டியான வெயில். சரி இதால் அப்படியே வாக்கிங் போயிட்டு வருவோம். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனேன். போகும்போது இல்லை ட்ரெயின் இருந்தது. அந்த தண்டவாளத்தால் சரி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அங்காலையும் பார்த்து இங்காலையும் பார்த்து போனோம். அப்புறம் தப்பித்து ட்ரெயின் வந்து அடிச்சு கழிச்சு போட்டால் அப்புறம் யார் உங்களுக்கு வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வலிக்கிட்டு போனேன். போகும்போது பாருங்கள் பின்னால் சன்னெல்லாம் செமையாக இருந்தது. முகம்தான் கொஞ்சம் பெருசாக தெரியல. ஏன்னா சன்னுக்கு எதிராக இருக்கிறதால அது வந்து முகம் நமக்கு பெருசாக தெரியலை. அப்படியே நானே தனியாக காய்ச்சிட்டு போனேன். அது வந்து கேட்கும்போது சரியான காற்றாக இருந்தது. அதனால் எனக்கு விளங்கலை. சரின்னு சொல்லி பார்த்தா நம்ம டாக்கு மாதிரி தான் இருந்து. இல்லை இது வந்து நம்ம டாக்கு இல்லை, இவங்க வந்து கருப்பு சரியான ஒரியாக இருந்தாங்க. ஆக்களை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்து. ஒரு நாய் வேறு வச்சுருந்தாங்க. சரி அவங்கள்ட்ட நைஸாக தப்பிச்சு ஓடி அப்படியே எங்களை வந்துட்டேன். பார்க்குற இடம்லாம் நல்ல அழகாக தான் இருந்தது. சரின்னு சொல்லி பார்த்தா எனக்கு பின்னால் கேமராவில் பார்த்தா எனக்கு பின்னால் ஒரு 2 பேர் வந்து ஸ்கூட்டியில் வந்தினோம். வந்து ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லினோம். எனக்கு அது விளங்கலை. புறவை தான் பார்த்தா ஓகே அது நமக்கு தான் ஹாய் சொல்லினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நின்று சரி ஒரு கொஞ்சம் நேரம் கதைப்போம் சொல்லி உங்களோட யூடியூப் சேனல் என்ன அப்படின்னு சொல்லி என்னட்ட இந்த பெரிய மனுஷங்க 2 பேருமே கேட்டினோம். அப்படியே அவங்கள பிடிச்சி இங்கே வாங்க 2 பேரும் ஆசிக்கா கதைப்பான் அப்படின்னு சொல்லி ஆக்கடை 2 பேரும் பிடிச்சி கூப்பிட்டா 2 பேரும் பாருங்கள். ஆகட சைஸை பாருங்கள் என்ன சைஸ்ன்னு சொல்லி 2 பேரும் வந்து ஸ்கூட்டியில் ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே போயினோம். உங்களோட யூடியூப் சேனலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னட்ட கேட்டினோம். நானும் இவையிலும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சொல்லி அவள்கிட்ட யூடியூப் சேனல் இல்லையா இந்த யூடியூப் சேனல் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். சரின்னு சொல்லி என் யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தேன். சொல்லி போட்டு சரி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆள்ற அளவு பாருங்கள். லைக்கிட அந்த விரல்ற அளவு தான் இருப்பார். அவர் வந்து என்ற சேனலை லைக் பண்ண சொல்லியிருக்காரு. சரி அப்படியே மறக்காமல் லைக்கை பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபையும் பண்ணுங்கள். அப்படியே நடந்து மெதுவாக போய் கொண்டு இருந்தேன். சரி இங்கே போனால் யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தரும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வரலை. புறவு சரின்னு பார்த்தா பின்னால் ஒரு ஐயா அதில் உங்களுக்கு தெரியலை அதில் தண்ணி அடித்து கொண்டு இருந்தார். அவரும் ஒரு ஹாய் அப்படி சொன்னார். நானும் ஹாய் பாய் அப்படி சொல்லி போட்டு வந்துட்டேன். வந்து அப்படியே மெதுவாக கதைச்சி கொண்டு தனியாக தான் கழிச்சு கொண்டு போனேன்னு சரி வேறு ஒருத்தருமே இல்லையே கதைக்கிறக்கு அப்படின்னு சொல்லி கழிச்சு கொண்டு போனேன். திரும்ப நம்மடாக்க வந்து நம்மளை விடுற மாதிரியே இல்லை. அவளும் அப்படியே பாய் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த ஆண்டி என்னட்ட என்ன கேட்டேன்னா நீங்கள் என்ன லைவ் செய்கிறீங்களா டிக்டாக் லைவ் செய்கிறீங்களான்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை நிறைய பேர் என்ன கேட்டாங்க டிக்டாக் லைவ் செய்கிறீங்களான்னு சொல்லி. அந்த பக்கத்தில் பார்ப்பீங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு கொஞ்சம் பேர் காய்ச்சாங்க டிக்டாக் லைவ் செய்கிறீங்களான்னு சொல்லி. இல்லை நான் லைவ் செய்யலை நான் வீடியோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. அதில் நிறைய சண்டை நின்றாங்க அந்த கடையில். அவங்க வந்து என்னை உரைக்க பார்த்தாங்க. நம்ம முறைக்கையில் தானே அதோட நைஸாக அப்படியே இங்கே வந்துட்டேன். சரி இந்த ரோட்டால் அப்படியே ஒரு கடந்து அந்த பக்கத்தால் போவோம் அப்படின்னு சொல்லி இறங்கின பிறகு தான் யோசித்தேன். இல்லை ஐயோ இந்த பக்கத்தில் ரோட்டாலெலாம் போகக்கூடாது. ஏன்னா வானை வந்து அடிச்சிட்டா என்ன நடக்கிறது. அதோடு அப்படியே வலிக்கிட்டு இந்த பக்கத்தால் திருப்பி வந்த பாதையாலே போவோம் அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டேன். எல்லாருமே இந்த ரோட்டில் நின்றாக்க அந்த காருக்குள்ளே நின்றாக்க அந்த கடையில் நின்றாக்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. சரி இவங்க என்னத்துக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லி புறவை தான் பார்த்தா அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துருக்காங்க. அவங்க வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே அப்படியே போகும்போது பாருங்கள் யாரெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான்னு சொல்லி இவங்களை பார்க்கவே பயமாக தான் இருந்து. நாடியில் உள்ள தாடியை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்து. பின்னால் ஒரு ஆண்டி போனாங்க ஹாய்ன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து தமிழ் ஆண்டி தான் போனாங்க. எனக்கு அது அப்போக்கு விளங்கல. அப்புறம் வீடியோ பார்க்கும்போது தான் விளங்கிச்சு அவங்க ஹாய் சொன்னது. சரின்னு சொல்லி நம்ம இப்போ அவளுக்கு ஒரு ஹாயையும் சொல்லி ஒரு பாயையும் சொல்லி போட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வெளிக்கிடும்போது ரோட்டில் நிறைய பேர் வந்து நடந்து போய் கொண்டு இருந்தாங்க. அவங்களும் இந்த இதில் வீடியோக்குள்ளே இருக்காங்க. சரி இப்படியே நம்மளோட பயணம் வந்து இன்றைய நாள் வந்து முடிஞ்சுட்டு இன்னும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். இன்றைய தான் நீங்கள் என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே என்ற யூடியூப் சேனலில் இருக்கிறாங்க ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை போட்டுட்டு போயிட்டே இருங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். நன்றி வணக்கம்.